இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தட்டைப்பயிறு குழம்பு. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்றைக்கு குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு ஃபஸ்ட் நாள் நைட்டு அந்த தட்டைப்பயிரை ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ அடுத்த நாள் அந்த ஊறின தட்டைப்பயிரை குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா போதும், இல்லாட்டி கரைஞ்சிரும். அதுக்காக நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு புளி ஊற வைக்க போகிறேன். எப்பவும் போல் தான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது ஒரு 3 விசில் வந்துருச்சு, தட்டைப்பயிறு வெந்துருச்சு. ஒரு 3 விசில் வச்சுட்டு நீங்கள் வெந்திருக்கா என்னென்னு பார்த்துக்கங்க. இப்போ குழம்பு தாளித்து விட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது ஒரு 20-25 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அப்போது அதை 4ஆக வகுந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு திரும்பவும் வதக்கியிருக்கேன். இப்போ அந்த எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயை போடுறோம். நம்ம கத்திரிக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, 2-2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போது நான் தட்டைப்பயிரை அப்படியே இதில் தூக்கி ஊற்றிருக்கேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால அதை காட்ட முடியல என்னால். அப்படியே அந்த தண்ணி அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து தான் ஊற்றிருக்கேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் மாத்திரம்தான், அதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் ஓகே, இல்லாட்டி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.